Hi friends, welcome back to Lockdown School. இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா significant figureஸோட certain rules பற்றி தான் பார்க்க போகிறோம். There are certain rules for determining the number of significant figures. These are stated below. All non-zero digits are significant. For example, in 285 centimeter, there are 3 significant figures, and in 0.25 ml, there are 2 significant figures. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா non-zero digits எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. 285 சென்டிமீட்டர் வந்து 3 significant figures, அதே மாதிரி 0.25 ml வந்து 2 significant figuresன்னு சொல்லியிருக்காங்க. Zeros are preceding to first non-zero digits are not significant. Such zero indicates the position of decimal point. Thus 0.03 has one significant figure and 0.0052 has two significant figures. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோஸ் வந்து ஃபஸ்ட்டு non-zero digits வந்து நாட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜீரோ இண்டிகேட்ஸ் ஆகுது டெசிமல் பொசிஷனோட. அதே மாதிரி 0.03 வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. 0.0052 வந்து 2 சிக்னிஃபிகண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீரோஸ் பிட்வீன் டூ non-zero digits are significant. Thus 2.005 has 4 significant figures. இதில் வந்து ஜீரோஸும் non-zeroஸும் நடுவில் இருக்க டிஜிட்ஸை வந்து சிக்னிஃபிகண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. 2.005 வந்து 4 significant figures இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Zeros at the end or right of a number are significant, provided they are on the right side of the decimal point. For example, 0.200 grams has 3 significant figures, but in otherwise the terminal zeros are not significant if there is no decimal point. For example, 100 has only one significant zero, but 100 point has 3 significant figures, and 100.0 has 4 significant figures. Such numbers are better represented in scientific notation. We can express the number 100 as 1 into 10 power 2 for one significant figure, and 1.0 into 10 power 2 significant figures, and 1.00 into 10 power 2 for 3 significant figures. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோஸ் வந்து எண்ட்லேயும் அப்படி இல்லைனா ரைட் மோஸ்ட்டில் இருக்க நம்பர் இருக்கிற இடத்த வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ரொவைடட் தே ஆர் ரைட் சைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. 0.200 கிராம்ஸ் வந்து 3 significant figures இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அந்த டெர்மினல் ஜீரோஸை அங்கே வந்து வேறு எந்த டெசிமல் இதுவுமே டெர்மினல் ஜீரோஸாக இல்லைனா சிக்னிஃபிகண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து 100 வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 100 பாயிண்ட்டுன்னு வரதுனால அங்கே வந்து 3 significant figures அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாயிண்ட்டுக்கு டெசிமலுக்கு முன்னாடி 3 டிஜிட் இருக்கனால. அதே மாதிரி இங்கே வந்து 100.0 டெசிமலுக்கு முன்னாடியும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஜீரோஸ் ஆடட் ஆகிருக்கு. அதை வந்து 4 significant figures அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பரை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எப்படி எழுதுன்னா இப்போ 100 வந்து 1 into 10 power 2 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 100 பாயிண்ட்டை வந்து 1.0 into 10 power 2 அப்படின்னு எழுதலாம். அது வந்து 2 significant figure மாறிடும். 100.0 வந்து 1.00 into 10 power 2 அது வந்து 3 significant figures அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் இருக்க லாஸ்ட் பாயிண்ட், கவுண்டிங் த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 balls or 20x have infinite significant figures, as these are exact number and can be represented by writing infinite number of zeros after placing a decimal. 2 is equal to 2.00000 or 20 is equal to 20.00000. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கவுண்ட் பண்ணும் போது அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2 பால் அப்படின்னா 20 முட்டை இன்ஃபினைட் ஃபிகர்ஸாக இருக்கும். அதை வந்து எக்ஸாக்ட் நம்பராக வந்து எப்படி இது பண்ணுறதுனா
2 is equal to 2.000, அப்படி இல்லைனா 20 is equal to 20.00. அதுக்கப்புறம் வந்து டெசிமல் பிளேஸ் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க இங்கே. In number returns in scientific notation, all digits are significant. Example, 4.01 into 10 power 2 has 3 significant figures and 8.256 into 10 power minus 3 has 4 significant figures. However, one would be always like the result to be precise. The accurate precision and accuracy are often referred to while we talk about the measurements. Precision refers to closeness of a various measurement of the same quantity. However, accuracy is agreement of a particular value to the true value of result. For example, if a true value for a result is 2.00 grams and a student A takes two measurements and the reports result as 1.95 grams and 1.93 grams, these values precise as they are close to each other, but they are not accurate. Another student B repeats the experiment and obtains 1.94 grams and 2.05 grams as the result for the two measurements. These observations are neither precise nor accurate. When the third student C repeats these measurements and reports 2.01 grams and 1.99 grams as result, these values are both precise and accurate. This can be more clearly understood from the data given in table 1.4. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்டிஃபிக் நோட்டேஷனை வந்து எல்லா டிஜிட்ஸ்லேயும் எழுதலாம் சிக்னிஃபிகண்ட்டாக. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 4.01 இன்ட்டு 10 பவர் 2 வந்து 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அப்படி இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி 8.256 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 வந்து 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதில் இருக்க ரெண்டு மீனிங் பார்ப்போம். ப்ரிஷன் வந்து என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, மெஷர்மெண்ட் எப்படி ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க க்ளோஸ்னஸ் மெஷர்மெண்ட்டோ அதே மாதிரி அதுக்கு இருக்க சேம் குவான்டிட்டி அதை மெஷர் பண்ணுறது தான் ப்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்யூரசி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிமெண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் வேல்யூ டு ட்ரூ வேல்யூ ஆஃப் அ ரிசல்ட்டு. ஒரு பர்டிகுலரான வேல்யூ வந்து அதை வந்து ட்ரூ வேல்யூவாக எடுத்துக்கிறாங்க. அதுதான் அக்யூரசினா அக்யூரேட்டாக இருக்க வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு டேபிளும் கொடுத்துருக்காங்க மெஷர்மெண்ட்ஸ் படி. இப்போ இதில் வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பற்றி பார்ப்போம். The result cannot have more digit to the right of the decimal point than neither of the original number 12.11, 18.0, 1.012. இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் வந்து அங்கே இருக்க டேபிளில் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸும் கொடுத்துருக்காங்க. The result must be reported with no more significant figures as in the measurement with a few significant figures. 2.5 into 1.25 is equal to 3125. Since 2.5 has two significant figures, the result should not have more than two significant figures, thus it's 3.1. Since 2.5 has two significant figures, the result should not have more than two significant figures, thus it's 3.1. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸுமே மெஷர்மெண்ட் இல்லாமல் எடுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, 2.5 இன்ட்டு 1.5 1.25 இஸ் ஈக்குவல் டு 3.125 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2.5 வந்து ரெண்டு சிக்னிஃபிகண்ட் இருக்குது. அதே மாதிரி ரிசல்ட் வந்து மோர் தேன் 2 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறனால வெறும் 3.1 மட்டும் எடுத்துக்கிறாங்க, 2.5 எடுக்கலை. While limiting the result to the required number of significant figures as done in the above mathematical operation, one has to keep in the mind the following points for the rounding of the numbers. If the rightmost digit to be removed is more than 5, the preceding number is increased by 1. For example, 1.386. If we have to remove 6, we have to round it to 1.39. இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ரைட் மோஸ்ட் டிஜிட்டை வந்து ரிமூவ் பண்ணோன்னா
அதான் 5 நம்பர்ஸ் மேலே 5 டிஜிட்ஸ் மேலே ரிமூவ் பண்ணணும்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 1.386 அப்படி நம்மக்கிட்ட அந்த ஒரு வேல்யூ டிஜிட் இருந்ததுன்னா அதை வந்து இப்போ அங்கே வந்து 6 ரிமூவ் பண்ணோன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஆஃபாக வந்து என்ன பண்ணணும்னா 1.39 அப்படின்னு எழுதிக்கிறோம். 1.38 1.38க்கு அப்புறம் 6 இருந்ததுன்னா அது மோஸ்ட்டாக 1.39 மாறிடும். இந்த 38.6 அப்படி இருந்ததுன்னா 39 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறது. Second point, if the rightmost digit to be removed is less than 5, the preceding number is not changed. For example, 4.334. If 4 is to be removed, then the result is rounded up to 4.33. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் மோஸ்ட் டிஜிட்டை வந்து கம்மியாக ரிமூவ் பண்ணணும். 5க்கும் கீழே அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க 4.334 அப்படின்றாங்க. இப்போ இது வந்து 4 வந்து ரிமூவ் பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஏன்னா 5 தான் ஈக்குவலான நம்பர். 5க்கு மேலே 5க்கு கீழே இருந்ததுன்னா அது எந்த நம்பர் வருதோ அதோட முன்னாடி போயிடும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இப்போ 33.4 இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம 33 அப்படின்னு மாற்றிக்கலாம். If the rightmost digit to be removed is 5, then the preceding number is not changed. If it is an even number, but it is increased by 1. If it is an odd number, for example 6.35 is to be rounded by the removing 5. We have to increase 3 to 4, giving 6.4 as the result. However, the 6.25 is to be rounded off to be 6.2. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரைட் மோஸ்ட் டிஜிட்டை வந்து 5 ரிமூவ் பண்ணோன்னா அதோட ப்ரெசீடிங் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் அது ஒரு ஈவன் நம்பராக இருந்ததுன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் by 1. அதே மாதிரி ஆட் நம்பராக இருந்தாலும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 6.35 வந்து ரவுண்ட் அப் பண்ணி ரிமூவ் பண்ணோம். அந்த 5ஐ வந்து நம்ம வந்து 3 to 4 இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால 6.4 வந்து 6.4 வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதே மாதிரி 6.25 இப்போ இருக்குது. ரவுண்ட் பண்ணும் போது 6.25 டிக்ரீஸ் பண்ணாக்கா 6.2 அப்படின்னு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னா லாக்டவுன்ஸ் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.